ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டியூஸ்டே. லஞ்சை முடிச்சதும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் ஈவினிங் கொஞ்சம் வேலைகள் இருந்து வேலையை பார்த்துக்கிட்டே ஒரு சில விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. பனங்கிழங்கு முன்னாடி தான் சீசன் டைம்ல கிடைக்கும், இப்போ வருஷத்துல எல்லா நாட்கள்லயும் கிடைக்குது. திங்கக்கிழமை களக்காடு சந்தைக்கு போயிருந்தேன். வெளியில கிழங்க பார்த்ததும் 2 கட்டு கிழங்கையும் வாங்கிட்டு வந்து அவிச்சு வச்சிருக்கேன். சுட சுட கொஞ்சம் கிழங்கையும் சாப்பிட்டாச்சு. மீதி இருக்க கிழங்க நல்லா கிழிச்சு காய போட்டோம்னா கிழங்கு காய காய கொஞ்சம் ஹார்டா இருந்தாலும் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாம ஃபுல் கிழங்கையும் சாப்பிட்டுக்கலாம். ஆல்ரெடி காய போட்டதோ நல்ல சுக்கு துண்டு மாதிரி காஞ்சிருக்கு. பழைய கிழங்க எடுத்துட்டு புது கிழங்கையும் காய போட்டுருந்தேன். காஞ்ச கிழங்க ஒடிச்சு பாக்ஸ்ல வச்சுட்டேன் அப்படின்னா தேவைக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது பிடிச்சமான ஸ்நாக்ஸ். எங்க வீட்டுல என்னவனுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். சோ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும் மாதிரி கிழங்கு இருக்கும் போதே அதை பக்குவப்படுத்தி எடுத்து வச்சிருந்தேன். கல்யாணமான புதுசுல என்னவன் என்கிட்ட சொல்ற ஒரு முக்கியமான அட்வைஸ், வீட்டுல இருக்க யாருமே உங்ககிட்ட ஹெல்ப்னு கேட்காம எல்லாருக்காகவும் ஓடி ஓடி எல்லா வேலைகளையும் செய்யாத. அவங்க கேட்காம நீ செய்யறதுனால உன்னோட வேல்யூவோ நீ செய்யற வேலையோட வேல்யூவோ யாருக்குமே புரியாது. சோ கொஞ்சம் நிதானமா உங்ககிட்ட என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதை மட்டும் செய் அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இப்படி அட்வைஸ் பண்ணும்போது எனக்கே கொஞ்சம் திகைப்பா இருந்து, அவங்களுக்காக அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்காக இவ்வளோ பார்த்து பார்த்து பண்றோம், இவங்க இப்படி நம்மளுக்கு சொல்றாங்களே அப்படின்னு தோணிருக்கு. ஆனா என்னோட என்னவன் என்னோட நல்லதுக்கு தான் சொன்னாங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுக்கு எனக்கு 10 வருஷம் ஆயிருக்கு. வாழ்க்கை நிறைய பாடங்களை கத்துக் கொடுக்கும், அதுல இதுவும் ஒரு பாடம். 2 நாளா கொஞ்சம் கூராப்பாவே இருக்கிறதுனால துணிகளை உள்ளேயே காய போடுறேன். இந்த தமிழ் வருடப்பிறப்பு எங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி ஒரு லாங் வீடியோவா நாளைக்கு உங்க கூட ஷேர் பண்றேன். டைம் இருக்கும்போது மறக்காம செக் பண்ணி பாருங்க. மாடியில வாங்கி வச்சிருந்த ஸ்டார் ஃப்ரூட் நிறைய பூ பூத்து நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு.